ஹலோ, நிசப்தி ஹாஸ்பிட்டல். எஸ் சார். உங்கள் பேர் சார்? பெரிய டாக்டர் வந்துடுவாங்க சார். ஆமாம் சார், 12:30க்கு வந்துடுவாங்க சார். அப்போ வந்தால் கரெக்டாக இருக்கும். சரிங்க சார், தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, இவங்க என் அம்மா, பேரு மீனாட்சி. நாளைக்கு இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், அட்மிஷன் போடணும். எஸ் டாக்டர் சொன்னாங்க. லங்ஸ் ஆப்ரேஷன் பேஷண்ட் தானே? எஸ் சார். ஒரு நிமிஷம். இந்த அட்மிஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்க. பேஷண்ட்டோட நேமு, அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாம் எழுதிடுங்க. இங்க எழுதலாம். இங்க எழுதுங்க. ஹலோ பிரியா. ஹலோ டாக்டர். எப்படி இருக்கமா? நல்லா இருக்கேன் டாக்டர். என்ன மீனாட்சி அம்மா, நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா? நான் கொடுத்த மாத்திரை எல்லாம் வேலைக்கு கரெக்டா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சாப்பிடுறேன் டாக்டர். எங்க டாக்டர் அவங்க சாப்பிட்டாங்க? நாங்க தான் கஷ்டப்பட்டு அவங்கள சாப்பிட வச்சிட்டு இருக்கோம். டாக்டர், நாளைக்கு ஆபரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களே, ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டாங்களா? அவர் வராம நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேனாமா? அவர் வந்து 3 நாள் ஆச்சு. வேற 2 கேஸ் அட்டெண்ட் பண்ணாரு. நாளைக்கு உங்க அம்மாவோட கேஸ். மறுபடியும் அவர் ஃபாரின் போயிடுவாரு. இப்போ அவர் வந்ததே உங்க அதிர்ஷ்டம் தான். எப்படியோ டாக்டர், எங்க அம்மா குணமானா போதும். ஏன்னா கவலைப்படுற? லங்ஸ் ஆபரேஷன்ல நம்பர் 1 ஸ்பெஷலிஸ்ட் அவரு. இது வரைக்கும் அவர் பண்ண எல்லா ஆபரேஷனுமே சக்சஸ் தான். ரொம்ப சந்தோஷம் டாக்டர். நாளைக்கு எத்தனை மணிக்கு டாக்டர் ஆபரேஷன்? டாக்டர் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாருமா. அநேகமா மார்னிங்ல தான் இருக்கும். மீனாட்சி அம்மா, நாளைக்கு இந்நேரம் உங்களுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிரும். நல்லபடியா நீங்க வீட்டுக்கு போவீங்க. சந்தோஷமா இருங்க. நீங்க இப்படிதான் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். சரி டாக்டர். நர்ஸ். எஸ் மேடம். பிரியா, நீ அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்துரு. நீ சொல்லுங்க. பேஷண்ட்டை கூட்டிட்டு போய் ஸ்பெஷல் வார்டுல அட்மிட் பண்ணிடு. சரிங்க மேடம். நீங்க வார்டுக்கு போங்க. நான் ஸ்பெஷலிஸ்ட கூட்டி உங்களை வந்து பாக்குறேன். வாங்கம்மா. பிரியா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். ஓகே டாக்டர். அம்மா, என்னம்மா டல்லாவே இருக்கீங்க? தைரியமா இருங்க. அம்மா, நம்ம சாதாரண டாக்டர் கிட்ட வரல, இதுக்குன்னே இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட தான் ஆபரேஷன் பண்ணிக்க போறோம். கவலைப்படாம இருமா. டாக்டர் தைரியம் சொல்றாங்க, நீங்களும் தைரியம் சொல்றீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஆதரவா பேசுறாங்க. ஆனா எனக்கு இந்த ஆபரேஷன் பண்ணிக்கிறதுல துளி கூட இஷ்டம் இல்ல பிரியா. மா, என்னம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நீ அனாவசியமா பயப்படுற. பயப்படாதம்மா. இப்ப மெடிக்கல்ல எவ்வளவோ வசதிகள் வளர்ந்துருச்சு. உங்களுக்கு பண்ண போற ஆபரேஷன்ல சாதாரண ஆபரேஷன்மா. நீ சாதாரணம்னு சொல்ற, ஆனா என் மனசுக்குள்ள ஒண்ணு உறுத்திக்கிட்டு இருக்குமா. ஏமா நீங்களே உங்களை வருத்திக்கிறீங்க? இல்ல பிரியா, இந்த ஆபரேஷன் நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உனக்குன்னு யாருமா? உனக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி வைக்காம நான் போய் சேர்ந்த வேணும்னு ரொம்ப பயமா இருக்கு. ஏமா இப்படி நெகட்டிவாவே பேசுறீங்க? பாசிட்டிவா திங்க் பண்ணுங்கம்மா. நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு நீங்க எப்பவும் போல சுறுசுறுப்பா இருக்க போறீங்க. பிரியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாம அவளுக்கு பிறக்க போற குழந்தையோட கல்யாணத்தையும் நீங்க தான் பண்ணி வைக்க போறீங்க. இனிமேனு நீங்க அபசகரமா பேசக்கூடாது. தைரியமா இருங்க. பிரியாவுக்கு கூட பிறந்தவ இல்லாத குறைய நீதான் தீர்த்து வைக்கணும் சங்கீதா. நான் இருந்தாலும் இல்லைன்னாலும் நீங்க 2 பேரும் இப்ப இருக்கிற மாதிரியே எப்போ ஒற்றுமையா இருக்கணும். அம்மா, அழாதம்மா. சங்கீதா, நம்ம கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம். இல்லைன்னா
அம்மா இப்படிதான் ஏதாவது சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நாங்க கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறோம். ஆமாம்மா, நம்மள மாதிரி திக்கற்றவங்களுக்கு அந்த தெய்வத்தை விட்டா வேற யாரும் துணை இல்லம்மா. போய் சாமியை கும்பிட்டுட்டு சீக்கிரமா வந்துருமா. எனக்காக மட்டும் இல்ல, உங்க 2 பேருக்கும் கூட சேர்ந்து வேண்டிக்கிட்டு வாங்கம்மா. அம்மா, காலம் கெட்டு கிடக்கு, நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து போயிட்டு வாங்கம்மா. என்ன? சரிம்மா. நாங்க என்ன சின்ன குழந்தையா? கோயிலுக்கு தானே போறோம். அதுவும் கோயில் வேற எங்கேயாவது இருந்தா பரவாயில்ல, இங்க தானே இருக்கு. அப்புறம் உனக்கு என்ன பயம்? நான் போய் அர்ச்சனை பண்ணிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரி வா. என்னடி கோயில்ல யாருமே இல்ல? எல்லாம் என் நேரம்டி. கடவுள் எனக்கு வஞ்சனை பண்றாரு. ஏண்டி அப்படி சொல்ற? பின்ன என்னடி, உடம்பு சரியில்லாம அம்மா ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காங்க. அவங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போலான்னு வந்தா இங்க ஐயர் கூட இல்ல. நம்ம வேற யார்கிட்ட போய் நம்ம குறைய சொல்றதுனே தெரியல. பிரியா, நம்ம முன்னால அம்மன் இருக்கா, அவகிட்ட நம்ம குறைய சொல்லுவோம். கருணை காட்டுன்னு சொல்லி வேண்டிப்போம். மனசார நல்ல வேண்டிக்கோ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா தாயே, எனக்கு இனி வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. எனக்குன்னு இருக்கிற சொத்து, சுகம், சொந்தம், பந்தம் எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன். எனக்கு இப்ப இருக்கிற ஒரே சொத்து, சுகம், சொந்தம் என் அம்மா தான். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எங்க அம்மாவை காப்பாத்தி நீதான் என்கிட்ட நல்லபடியா ஒப்படைக்கணும். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம்மா. நீயே கதின்னு நான் உன்கிட்டயே சரணடைச்சிட்டேன். நீதான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். அம்மா தாயே, நான் சின்ன வயசுலயே தாயை இழந்தவ. எனக்கு அந்த குறை தெரியல. ஆனா என் பிரியாக்கு தாயை தவிர வேற யாருமே இல்ல. இவளோட அம்மாவை நல்லபடியா காப்பாத்தி அவகிட்ட ஒப்படைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. உன்னை தவிர எங்களுக்கு வேற யார் இருக்கா? நல்ல வழி காட்டு தாயே. ஒரு நிமிஷமா. என்னம்மா, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? நீங்க அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டதை நான் கேட்டுக்கிட்டு தாமா இருந்தேன். ஆமாம்மா, எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். நாளைக்கு காலையில ஆபரேஷன். மனசே சரியில்லை. அதான் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டோம். கவலைப்படாதம்மா, அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டீங்கல்ல, கண்டிப்பா உங்க அம்மா குணமாயிடுவாங்க. போன வாரம் என் தங்கச்சிக்கு ஆபரேஷன் நடந்துச்சு. இப்ப ரொம்ப நல்லா இருக்கா. ஆபரேஷன் நல்லபடியா நடந்ததுக்கு என் வேண்டுதல் தான் காரணம். நீங்களும் இங்கதான் வந்து வேண்டிக்கிட்டீங்களா? இல்லம்மா, கர்நாடகால சங்கர மகா நதின்னு ஒண்ணு இருக்கு. அங்க போய் தீர்த்தம் கொண்டு வந்து கொடுத்தேன். அதனாலதான் ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. அந்த தீர்த்தத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கா? ஆமாம்மா, இன்னும் கொஞ்சம் தீர்த்தம் வீட்ல இருக்கு, வாங்க தரேன். உங்க அம்மாவை கொண்டு போய் கொடுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்னம்மா யோசிக்கிறீங்க? நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு கடவுளோட அனுகிரகமும்
இந்த மாதிரி புண்ணிய தீர்த்தம் தான் தோண. நம்பிக்கை வச்சு வாமா. அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடு. கண்டிப்பா உங்க அம்மா குணமாயிடுவாங்க. என் வீடு பக்கத்துல தாமா இருக்கு, வந்து வாங்கிட்டு போமா. வாமா. எதுக்குமா 2 பேரும்? உங்க அம்மா தானே ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, நீ மட்டும் வாமா போதும். இந்த பொண்ணு வேணா உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்துக்கிட்டுமா. இல்லங்க, நானும் வரேன். அவங்க எனக்கும் அம்மாதான். ஆமாம்மா, அவ தனியா ஹாஸ்பிட்டல் போக மாட்டா. அவளும் என் கூடவே வரட்டும். சரி, வரட்டுமா. ஏய் 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 வாங்கம்மா வாங்க, உள்ள வாங்க. ஏன் தயங்குறீங்க? உள்ள வாங்க, வந்து உட்காருங்க. போய் உட்காருங்க, போங்கம்மா போங்க. உட்காருங்கம்மா, உட்காருங்க. ஏன் தயங்குறீங்க? உட்காருங்க. இருங்க, இத வந்துடுறேன் போயிட்டு. குடுடி, நானும் பாக்குறேன். சொன்னா கேட்க மாட்டேன். ஏய், யாருடி இது? தொழிலுக்கு புதுசு மாதிரி தெரியுது. பார்த்தா அப்படி தெரியல. நம்ம அக்காவோட ஃபேமிலியா இருப்பாங்க. அக்கா ஃபேமிலி எங்க எதுக்கடி கூட்டிட்டு வராங்க? நம்ம குலத்தொழில கத்து கொடுக்கறதுக்கா இருக்கும். நம்ம எல்லாம் தான் அவங்களுக்கு கோச்சிங் மாஸ்டர். அழகா தாண்டி இருக்காங்க 2 பேரும். ஏய், வாயை மூடி. நம்ம பேசுறதை கேட்டு அவங்க ஓடிட்டு போறாங்க. என்ன பிரியா, எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு, பயமாவும் இருக்கு. நிறைய பொண்ணுங்க வேற இருக்காங்க. ஏன் இப்படி பயப்படுற? நம்ம என்ன இங்கேயேவா இருக்க போறோம்? அந்த அம்மா தீர்த்தம் கொடுத்ததும் வாங்கிட்டு கிளம்பிட போறோம். கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல பிரியா, உள்ள போன அந்த அம்மாவும் இன்னும் காணும். இவ்வளவு நேரம் அவ தீர்த்தத்தை எடுக்கிறாங்க. ஐயோ, கொஞ்ச நேரம் பாப்போம். நீ என்ன பாப்போன்ற? எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு. எனக்கும் தண்ணி டென்ஷனா இருக்கா? சொன்னா கேளுடி. ஐயோ, ஏய் சும்மா இரு. அக்கா 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 அக்கா, என்னம்மா? என்னாச்சுக்கா? அது ஒண்ணும் இல்லம்மா. அந்த தீர்த்தம் என் தங்கச்சி கொடுத்தேன்னு சொன்னேன்ல, அவ திரும்ப கொண்டாந்து கொடுக்கல போல இருக்கு. அதான் தேடி பார்த்தம்மா. இருமா, நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன். இல்லக்கா, பரவாயில்ல. நான் ஹாஸ்பிட்டல் போகணும். நான் காலையில வந்து வாங்கிக்கிறேன். ஐயோ, சாமி கும்பிட்டு நம்பிக்கையோட வந்திருக்கீங்க. வாங்காம போனீங்கன்னா அபசகுணம் ஆயிடும். இருங்க, கொஞ்சம் பொறுங்க. என் தங்கச்சி வீடு பக்கத்துல தான் இருக்கு. நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இருங்கம்மா. சரி வா. இருடி, கொஞ்ச நேரம் இருந்து பாப்போம். ஏய், என்னடி இவ்வளவு நேரம் ஆச்சு? பேசாம போயிடலாமா? கொஞ்சம் பொறுமையா இரு. ஏய், வாங்கடி போய் பேசலாம். வாங்க. சரி வாங்க வாங்க. வா போலாம். உட்காருங்க உட்காருங்க. எந்த ஊர் நீங்க? உங்க பேர் என்ன? கேரளாவா? ஏன் பேச மாட்டீங்களா? எந்த ஊரு? ஹிந்திக்காரங்களா?
தமிழ் வராதா உங்களுக்கு? ஏன் அவங்க தமிழ் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன்டி. பேசுங்க, ஏன் பயப்படுறீங்க? எந்த ஊர் நீங்க? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? ஹே, ஹிந்திக்காரங்க போல இருக்கு. இல்லடி, அவங்க கேரளா மாதிரி இருக்கு பாக்க. இங்க பாரு. ஊர் என்ன கேரளாவா? ஆமா ஆமா. கான்ஸ்டபிள் ரூம்ல யாரு கன் செக் பண்ணு. இவங்க எல்லாரும் ஜீப்ல ஏத்துங்கமா. கிளம்புங்க எல்லாரும் கிளம்புங்க. போங்க போங்கமா. ஜீப்ல ஏறுங்க எல்லாரும். போங்க போங்க. நாங்க தீர்த்தம் வாங்க வந்தோம் சார். போடுறல. என்னது? தீர்த்தம் வாங்க வந்தீங்களா? அதுக்கு டாஸ்மாக் கடைக்குள்ள போகணும். சார், அது சாமி தீர்த்தம் சார். என்னது? சாமி தீர்த்தமா? என்ன உளறிட்டு இருக்கீங்க? தொழிலுக்கு புதுசா? ஏறுமா வண்டில. சரி போங்க. போமா. போங்க. ஜீப்ல ஏறுங்க போங்க.